தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கும் பேசுகிறதுக்கு நிறையா டாபிக் இருக்குது. தேர்தல் தமிழகத்தில் நெருங்கிறதுனால சப்ஜெக்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கூட வழக்கம் போல் 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. ஒன்று நம்மளுடைய அபினவ், இன்னொன்று ரமேஷ் சேதுராமன் அண்ணன். 2 பேரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரமேஷ் அண்ணன், ரொம்ப நாளாச்சு பார்த்து. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. அப்படின்னா முதல் டாபிக் என்ன இன்னைக்கு? முதல் டாபிக் என்ன அப்படின்றத ஸ்க்ரீன்லேயே பார்த்துருவோம். ஸ்க்ரீனில் பார்த்துருவோமா? திருப்பரங்குன்றம் விவகாரம். தர்காவினர் கொடியேற்றிய இடம் ஹிந்து கோவிலுக்கு சொந்தமானது, அதாவது திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலுக்கு சொந்தமானது ஒப்புக்கொண்ட கோவில் ஈவோ. அதாவது இந்த இஷ்யூ முன்னாடியே எழுந்துருச்சு. நாம் இந்த தீபம் ஏற்ற விடாமல் இருக்கும்போது ஒரு சர்ச்சை எழுது இல்லையா, அப்போவே சில வழக்கறிஞர்கள்லாம் விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹிந்துக்களுக்கு சொந்தமான கோவிலுக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்ற விடலை, அதே நேரம் தர்காவினர் கந்தூரி விழா கொண்டாடுறாங்க, அது பரவாயில்ல, ஆனால் கொடி ஏற்றுறாங்க இல்லையா, அந்த ஏற்றக்கூடிய இடம் கோவிலுக்கு சொந்தமானது. அந்த ஏற்றக்கூடிய அந்த மரம், அந்த கொடி ஒரு மரத்தில் இருக்குது. அந்த மரம் அப்படின்றது அந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது கூடவே சொல்கிறாங்க, இங்கே இந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானது, அதை மீட்டு கொடுங்கன்னு நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இது வரைக்கும் ஹெச்ஆர்என்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. இப்போ நேற்று இந்த தீர்ப்பு, இந்த கேஸ்லலாம் முக்கியமான சில கருத்துக்கள் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல சொல்லுங்கள். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கிறாங்க. இப்போ திரு நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு. அப்போது ஈவோ கிட்ட கேட்குறாரு, முதல்ல இந்த இடம், கொடி ஏத்தன இடம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு. அப்போது அவர் இது கோயிலுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. சரி, கோயிலுக்கு சொந்தமான இடம் தான், அங்கே தர்காவினர் கொடி ஏற்றிருக்காங்க, நீங்கள் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணல, ஏன் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணல அப்படின்னோடனே, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஜகா வாங்கிட்டார். ஏற்றி கிட்டத்தட்ட எப்படி ஒரு மாத காலம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அட்லீஸ்ட் 2-3 வாரமாக 10-15 நாட்கள் இருக்கும். 10 நாளாக அவருக்கு உடம்பு சரியில்லையா, அவர் வயிற்றால போயிருக்கும். 2ல் ஏதாவது இருந்தால் தான் 10 நாள் தொடர்ச்சி. இப்போ நான் எப்படி தடுமாறுறேனோ அதே மாதிரி தான் அவர் தடுமாறி இருப்பார்னு நினைக்கிறேன், பதில் சொல்ல முடியாமல். அதுக்கப்புறமும் நீதியரசர் அவர்கள் கேட்கிறார், சரி புகார் இனிமேலாவது தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிச்சயமாக தருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உடனே திரு இனிகோ அவர்கள் இருக்கிறார், துணை ஆணையர், அவரை பார்த்து அவர் புகார் கொடுத்தா அதுலயாவது நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் கண்டிப்பா மொத்தமாக எல்லாரையுமே கலாச்சி விட்டுருக்காரு. அண்ணா ரமேஷ் அண்ணா, இப்போ உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டில் பக்கத்தில் ஒரு செவுரு மாதிரி இருக்கு. அந்த செவரில் நீங்கள் வழக்கமாக காக்காக்கு சோறு வைப்பீங்க. அதை தட்டி விட்டுட்டு ஒருத்தர் அது மேலே ஏறி டான்ஸ் ஆடுறாருன்னா யார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? நாம தான் கொடுக்கணும். அப்போது கோவிலோடைய இடத்துல இன்னொரு மாற்று மதத்தினர் ஒரு கொடியை ஏற்றிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக யார் கேஸ் கொடுக்கணும்? கோயில் தான் கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? கோயிலே நம்ம கையில் இருக்கான்ற கேள்விக்கு நமக்கு முதல்ல அந்த பதிலே தெரியாமல் தர்றோம். கோயிலெல்லாம் கொண்டு போய் நம்ம யார் கையிலையோ கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் அவங்கெல்லாம் யாருன்னு நம்ம அரசாங்கம் கையில் தான் கொடுத்துருக்கோம். இதில் என்ன அரசாங்கம்? நீங்கள் தான் சொல்லணும். நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம் அந்த அரசாங்கத்தை. அப்படி நம்மலாம் நினச்சிக்க வேண்டியது தான். நான் இந்த கேஸு பற்றி கொஞ்சம் படித்தேங்க சார். இப்போ எனக்கு அதை படிக்கும்போது எனக்கு சில புரிதல் வந்தது. அடிப்படையில் என்னென்னா, இந்த கேஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்லேருந்து ஐயா எடுக்கிறார். ஸோ எனக்கு இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டானே எனக்கு தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் என் மனசில் இது இன்சல்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு வார்த்தை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்ன, அரசாங்கம் கோர்ட்டு ஒரு காரியம் சொல்லுது, அதுக்கு சரியான மதிப்பீடு கொடுக்காம செஞ்சால் அது பேர் கண்டெம்ட்னு சொல்லலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்சல்ட் பண்ணுறான் சார். அவன் நீ போய் மேலே விளக்கு ஏற்று அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துடுச்சு. நான் விளக்கை ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறதுக்கு 144 போடுறாப்புல. அதுக்கப்புறம் அங்கே போலீஸ்காரரு உள்ளே உட்காந்துக்கிட்டு ஓப்பன் டிவியில் பேசுகிறாப்புல, இல்லை சார் கேஸ் போட்டால் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், யாரே போடா அப்படின்னு அடிக்கிறாப்புல. அப்புறம் இது எப்படி சார் கண்டெம்ட்டு? இது இன்சல்ட் ஆஃப் ஜஸ்டிஸு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு முருகன் கோயிலில் விளக்கு ஏற்றலாமா ஏற்ற வேணாமான்ற கேள்வியெல்லாம் தாண்டி போயிடுச்சு சார் இந்த மேட்ரு. இது அம்பேத்கரால் ஏற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற அந்த தீபத்தை ஸ்டாலின் அரசு காரி துப்பி அணைச்சது மாதிரி தான் சார் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஸ்டாலின் அரசு மாத்திரம் இல்லை, அவர் சொல்லி போலீஸ்காரங்க எல்லாருமே
இந்த மாதிரி ஹைகோர்ட்டு கொடுக்குற ஆர்டரை மீறத ஒரு ட்ரெண்டு மாதிரி ஒரு 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 கலை வடிவம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது நம்மளுக்கு எப்படின்னா ஒரு ஒரு இது இது ஒரு அடுத்த எமர்ஜென்சிக்கு இதுதான் வந்து முன் உதாரணமாக மாறுதோன்னு நினைக்கிற தோணுது. தமிழ்நாட்டில் ஒரு எமர்ஜென்சி காலத்துக்கு முன்னாடி என்ன நிகழுமோ அதை வந்து ஸ்டாலின் அரசு நிகழ்விச்சிருச்சு சார். அடிப்படையில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார். அவர் ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பா இறந்து போனார் இல்லைங்க, அப்போ அவருக்கு ஒரு இடம் புதைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி போனாங்கல்ல, அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஹைகோர்ட்டில் ஆர்டர் போனாங்களா சார். அப்போ ஹைகோர்ட் வந்து சரி அவரை போய் பீச்சில் போச்சுங்க இருந்த மாநில அரசு இடம் தர முடியாதுன்னு சொன்னாங்க, கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டாங்க. கோர்ட்டுக்கு போய் வாங்கினாங்க, கரெக்டுங்களா சார். இப்போ கோர்ட்டு ஆர்டர் கொடுத்ததில்ல, கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த முதல்வர் நாங்கள் மேல்முறையீடு போடுறோம், அதனால உங்கள் அப்பாவுக்கு நான் புதைக்க இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன சார் ஆயிருக்கும்? நீ மேல்முறையீடு போனனாலேயே ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர் ஸ்டே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை இல்லைங்க சார். ஹைகோர்ட்டு நீ மேலே போய் தீபம் ஏற்றுன்னு சொல்லிடுச்சுங்க இல்லையா, அப்போ நீ உடனே ஹைகோர்ட்டை சொன்ன ஆர்டரை நீ நடைமுறைப்படுத்தணும், நீயும் உன் போலீஸ்காரனும் நடைமுறைப்படுத்தணும். அதுதானே இந்தியாவில் அரசியலமைப்பு அந்த திட்டத்துக்குள்ளே வருது. நீ அதை பண்ண மாட்டியான். நீ மேல்முறையீடு போயிட்டேன், அங்கே ஸ்டே இல்லை, மேல்முறையீடு போனனாலேயே ஸ்டே வந்ததாக நானாக கற்பனை பண்ணிக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்லியே, இதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு அன்னைக்கு இருந்த முதல்வர் சொல்லியிருந்தா நீ அன்னைக்கு என்ன பண்ணியிருப்ப? தேமி அழுதுருக்க மாட்டேன்? அழுதுருப்பாங்களே, எத்தனை பேர் அழ வச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க சார். அந்த ஆளுக்கு வந்தால் அது பேர் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா சார்? சட்டம்னா எல்லாருக்கும் ஒரு சட்டம் தானே சார். சார் இந்த ஆள் இன்னைக்கு இதை பண்ணிட்டாரு, நான் ஆளுன்னு மரியாதைக்கு தான் ஆள் அப்படின்னா மரியாதையான வார்த்தை தான். இப்போ இந்த மனுஷன் இதை பண்ணிட்டாப்புல, நாளைக்கு எலெக்ஷனில் இந்த ஆள் தோற்று போய் சாதாரண ஒரு குடிமகன் ஆகிடுவார், மாண்புமிகு கிடையாது. கரெக்டாக எலெக்ஷனில் தோத்தாப்புலன்னா அதுக்கு மேலே மாண்புமிகு கிடையாது, கரெக்டுங்களா சார்? சாதாரண குடிமகன் ஆகிடுறாப்புல. அடுத்து வர்ற முதல்வர் அது யாரோ ஒருத்தர், இவரையும் ஒரு பையனையும் பிடிச்சி உள்ளே போட்டு மிதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் யாருக்கிட்ட சார் போய் நிற்கணும்? அதே நீதிமன்றம், இதே நீதிமன்றத்துக்கிட்ட தான் போய் நிற்கணும். அன்னைக்கு நீதிமன்றம் ஐயோ இந்த ஸ்டாலின் ஐயாவையும் உதயநிதி ஐயாவையும் இப்படி வாயை கிழிக்காதீங்க, ஜெயிலில் புழலா என்ன சார், புழலில் போட்டு அடிக்காதீங்க, விட்டுருங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நீதிபதி ஒரு சிஎம் இல்லைங்க நாங்களும் மேல்முறையீடு போயிருக்கிறோம், அதனால ஹைகோர்ட் கொடுக்குற ஆர்டர் நடைமுறைப்படுத்த முடியாது. இப்படி வந்தால் இப்படி இப்போ இந்த ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர் சொன்ன மாதிரி தீர்ப்பு தர வேண்டிய அன்னைக்கு நீதிபதி எனக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து வரல அப்படின்னு சொன்னேன், எப்படி அப்போ எப்படி இருக்கும்? அப்போ நீ ஒரு விஷயத்துக்கு முன்னுதாரணமாக இல்லை சார். இது ரொம்ப டேஞ்சரான மேட்ரு சார். அதனால தான் வந்து இந்த தீர்ப்புலேயே வந்து நீதிபதியே இதை வந்து அதாவது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் நீதிமன்றம் வந்து பாஸ் பண்ணும். ஸோ நேற்று வந்து நீதிபதிகள் பேசின அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது நீதிபதிக்குள்ளே இருக்கிற கோபம் தெரிய வருது, நாங்கள் ஒரு நீதி தந்திருக்கோம், அதை நீ வந்து செயல்படுத்துறதுல தவறிட்ட அப்படின்னு சொல்லி. வேற என்ன மாதிரி முக்கியமான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு? திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுனா மதக்கலவரம் வந்துரும்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இப்போ அவங்க வந்து கொடி ஏற்றிட்டாங்க, இப்போ வந்து கலவரம் வராதா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்கண்ணே. இப்போது நீங்கள் எதுக்கு தீபம் ஏற்ற விடலை? நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் வந்து நீதியை தூக்கி குப்பையில் போட்டீங்க? தீபம் ஏற்றுனா மத கலவரம் வரும், அதனால நாங்கள் விடலை. அது கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றினா மத கலவரம் இல்லை, அது இப்போ டிஸ்பியூட்டட்னே வச்சுப்போமே. டிஸ்பியூட் இல்லைன்றது தெளிவாக இப்போ ஆயிடுச்சு. அவங்க அன்னைக்கு சொல்லும்போது அது டிஸ்பியூட்டட்னே வச்சுப்போம். அப்போது டிஸ்பியூட்டடான ஒரு இடத்துல நீங்கள் வந்து தீபம் ஏற்றுனா மத கலவரம் வரும். டிஸ்பியூட்டே இல்லாத ஹிந்து கோவிலினுடைய முக்கியமான ஸ்தல விஷயத்தில் இன்னொரு மாற்று மதத்தினர் அது மேலே செருப்பு போட்டு கால் வச்சு ஏறி இந்த மாதிரி 2 கொடியை கட்டினா மத கலவரம் வராதானே? அப்போது இங்கே மத கலவரத்தை தூண்டுறது யாருன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இந்துக்களை செருப்பால் அடித்தா கூட இவங்களுக்கு வெக்கம் மான சூடு சொரணை எதுவுமே இருக்காது, அதனால இவனுங்க இப்படியே போயிடுவானுங்க. அவனுங்க அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா குதிச்செழிஞ்சிருவாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க போல். தெரியாமல் கேட்குறேன் சார், ஒரு 1/2 லிட்டரு எண்ணெய் ஒரு திரி அவ்வளோதானே சார்? ஒரு 1/2 லிட்டரு எண்ணெய் ஒரு திரி அந்த முருகன் மேலே இருக்கக்கூடிய கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றுனா முஸ்லீம்கள் மனசு புண்பற்றும். என்ன சார் அர்த்தம்? இல்லை, இதுலேயும் கூடுதலாக ஒரு விஷயம் இருக்குது. தர்கா அப்படிங்கிறதே இஸ்லாமியர்களே பல பேர் வந்து ரெஃப்யூட் பண்ணுற ஒரு விஷயம். தர்கா அப்படிங்கிறது இஸ்லாம் மதத்தில் கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களே அந்த பிரிவுகளில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு இஸ்லாம் ஹிந்து பிரச்சனைங்கிறது எங்கள் கேள்விக்குறியாகுது சார். அதாவது நடுவில் நான் வந்து டெல்லி போயிருந்தேன் சார், வேறு ஒரு விஷயமா போயிருந்தேன். அங்கே வந்து 38 வருஷத்துக்கு மேலே இந்த இஸ்லாமிக் ஸ்டடீஸ்
இஸ்லாம்லாம் குரானை சொல்லி கொடுக்குற ஒரு ஐயாவை நான் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவரை நாங்கள் சந்தித்து பேசும்போது அந்த ஐயா கிட்ட இதை பற்றி, இந்த முருகன் கோயில் விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தோம். அப்போ ஐயா என்ன சொன்னார், இந்த தர்காவில் போய் கும்பிடுறது அப்படின்றது இஸ்லாம் மதமே கிடையாதுங்க தம்பி அப்படின்னாரு. என்னங்க சார் இப்படி திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் இஸ்லாம் மதம் அப்படின்றது குரானுக்கு உட்பட்டு எது இருக்கோ அது மாத்திரம்தான் இஸ்லாமுடைய மதமாக நாங்கள் ஏற்றுக்க முடியும். கான்ஸ்டியூஷனாக தான் சொல்லுது. கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பும் சரி, முஸ்லீம் லா போர்டு அதுவும் சரி. நான் அந்த அதை உங்களுக்கு காமிக்கிறேன், உங்கள் முடிஞ்சால் அவங்களுடைய இதில் கட் கொடுங்க சார். அதாவது இது வந்து முஸ்லீம் லா போர்டிலேருந்து நான் எடுத்தது. ஹூ இஸ் அ முஸ்லீம்னு டிஃபைன் பண்ணியிருக்கு, இஸ்லாமியர்கள்னா யாருன்னு. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தன் குரான் வழிமுறையில் இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் ஒரு தெய்வம், ஏக தெய்வம் அல்லான்ற தெய்வத்தை பின்பற்றி முகமது தான் வந்து அவங்களுடைய தூதர்னு நம்புகிறானோ அவன் மாத்திரம்தான் முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி முஸ்லீம் லா போர்டு சொல்லுது. இந்தியன் கான்ஸ்டியூஷனும் இஸ்லாமை வந்து முஸ்லீம்ன்றதை இப்படி தான் டிஃபைன் பண்ணுது. அப்போ குரான் தான் இதுக்கு டெஃபினிஷன். குரானுக்கு மீறி நீங்கள் போயிட்டு நீங்கள் முஸ்லீம்னு சொன்னால் இந்திய சட்டமும் ஏற்றுக்காது, இஸ்லாம் மதமும் ஏற்றுக்காது. கரெக்டுங்களா சார்? இப்போ அந்த ஐயா சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த ஐயா என்ன சொன்னார், குரானில் நிறைய வெர்சஸ் வருது, இறந்தவர்களை கும்பிடுறது அப்படின்றது அல்லாவுக்கு விரோதமானது, அல்லாவை தவிர வேறு யார்கிட்டையுமே நீ வந்து துவா கேட்கக்கூடாது, ப்ரே பண்ணக்கூடாது. அதே மாதிரி அல்லாவுக்கு நீ வந்து தூது போன்னு சொல்லி ஒரு இறந்தவர்களை நீ வந்து இறந்த ஆன்மா கிட்ட நீ சொல்லவும் கூடாது, அல்லாவுக்கு எல்லாம் தெரியும், நீ தூது அனுப்ப வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுன்னு சொல்லி குரான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது. எந்தெந்த இடம் சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, சுரா அல் அக்ஃபா 46லேருந்து 46வது சூரா 4லேருந்து 6 வரைக்கும் சொல்லுது. சூரா யூனஸ் 10-18 சொல்லுது. சூரா அல் மதியா 5-72 சொல்லுது. நான் இதை எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய கட்டில் கொடுங்க. இறந்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் நீ வந்து துவா கேட்கவோ இந்த மாதிரி கூடு கட்டி தர்கான்னு வழிபடக்கூடவே கூடாதுன்னுது. அப்போ கூடவே கூடாதுன்னு குரான் சொல்லுதா இல்லையா? அதுக்கு ப்ரூஃப் இருக்குல்ல. இப்போ இதை சொன்னவர் யார்? 38 வருஷமாக குரான் பாடம் எடுக்கிறவரும் சொல்கிறார். அப்போ இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? குரானை எவன் பின்பற்றுறானோ அதுவான் தான் முஸ்லீம்னு சொல்லுது. அப்போ குரானுக்கு வெளியே ஒருத்தன் நின்றுக்கிட்டு நான் முஸ்லீம்னு சொன்னாதையே இஸ்லாமும் ஏற்றுக்காது, இஸ்லாம்னு இந்திய சட்டமும் ஏற்றுக்காது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களை தான் பல பேரை வந்து மதம் மாற்றிருக்காங்க முஸ்லீம்ஸா. அப்படி மதம் மாற்றும்போது சில பேரால் அவங்களுடைய வழக்கமான பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியல. அவங்க இந்த தர்கா வழிபாடு, அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் சூஃபி இஸ்லாம் இருக்குது, அதில் வந்து இந்த கலை இதெல்லாம் எடுத்துக்கிறோன்னு. ஸோ இதெல்லாம் நம்பிக்கையாக வச்சுப்போம். ஆனால் இங்கே இதை இஸ்லாம் வெர்சஸ் ஹிந்து அப்படின்னு கொண்டு வர்றது நோக்கம் திமுகவுடைய நோக்கமாக தான் இருக்குது. ஆனால் இது இஸ்லாம் ஹிந்து பிரச்சனையே இல்லை. இது வந்து அந்த தர்காவுக்கும் முருகர் கோவிலுக்குமான பிரச்சனை. அது வந்து ஹெச்ஆர்என்சியும் தர்காவினுடைய இன்ஸ்டிடியூஷனுமே சண்டை போட வேண்டிய விஷயத்த இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு ஓட்டு வங்கிக்காக ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு அதை வந்து மடை திருப்புறாங்க, திசை திருப்புறாங்க அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட். நிச்சயமா நேற்று அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது இந்த ஒரு ஆங்கிளும் வந்து பார்க்கப்பட்டது மறைமுகமாக. எப்படி அப்படின்னா, நீதியரசர் வந்து கேட்குறாரு, யார் வந்து உங்களை ஸ்டாப் பண்ண சொன்னது, 144 உங்களை யார் போட சொன்னது, இதுதான் வந்து பிரதானமான கேள்வி. அது கலெக்டர் வந்து பொறுப்பு அவரே எடுத்துக்கிறார், நான் தான் காரணம் அப்படின்றாரு. அப்புறம் வந்து துணை ஆணையர் இனிகோ அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, யார் உங்களை ஸ்டாப் பண்ண சொன்னது அப்படின்னா அந்த பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு அப்போ இந்துக்கள் வந்து தடுக்கப்பட்ட போது அதே இனிகோ அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், கமிஷனர் தான் சொன்னார், அவருடைய ஆர்டர் பேரில் தான் நாங்கள் ஆக்ட் பண்ணுறோன்னு அவர் சொன்னதா ஹிந்து அமைப்புகளே நேற்று குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இந்த விஷயம் அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது கோர்ட்டில் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறையில் ஒன்று நடந்திருக்கு. அப்போது இதை பின்னாடியிலேருந்து யாரோ ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அது யார் அப்படின்ற கேள்வி அதை நீதியரசரே தெளிவாக கேட்குறாரு. அதான் நீதியரசர் பேர் சொல்லியே சொல்லிடுறாரு, அமைச்சர் சேகர் பாபு தான் சொன்னாரா அப்படின்ற விஷயத்தை. இதுல ரமேஷ் அண்ணன் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா வழக்கமா இந்த திராவிட இயக்கத்தினர் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்து மதம் அப்படியே பிரிஞ்சு கிடக்குது, சுக்குநூறா இருக்கு, நீ மற்ற மதம்லாம் பாருங்க கரெக்டா ஒரே லைன்ல டிராவல் பண்றாங்கன்னு. அப்படி இல்லை, கிறிஸ்துவத்திலையும் இஸ்லாமியிலையும்
பலவிதமான பிரிவுகள், பலவிதமான மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அது மாதிரி தான் இந்து மதமும் இருக்கு. ஆனா அதையெல்லாம் மறைச்சிட்டு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தவறாக சித்தரித்து மக்கள் மனசுல இந்து மதத்தின் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க இவங்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது. சார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அரசியல்ன்றது ஒன்று, அரசு நிர்வாகம்னு ஒன்று சார். அதை ரெண்டு கிளியராக நம்ம இருக்கணும். அரசியல்ன்றது எலெக்ஷன் அப்போ பேசுகிறது தான் சார் அரசியல். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிறது பேர் அரசு நிர்வாகம் சார். இப்போ இந்த ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்து அதை பண்ண மாட்டேன்னு இந்த அரசு அதிகாரிகள்லாம் போய் ஹைகோர்ட்டில் ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. இந்த 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 தீர்ப்பும் அதனால் வந்தக்கூடிய நியூஸ் பேப்பர் கட்டிங்கையும் படிக்கும்போது அதான் நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம மனசில் என்ன தோணுது, அரசு அதிகாரிகள் இன்றைக்கி அரசியல்வாதிகள் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு எலெக்ஷனில் தோற்று போனால் நான் வீட்டுக்கு போயிடுவான் சார். ஆனால் இதே அரசு அதிகாரிகள்லாம் தொடர்ந்து இருக்க போகிறான். இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வந்து வாய் கூசாமல் பொய் சொல்ல இந்த ஒவ்வொரு அரசு அதிகாரியும் துணிவோடு வந்துட்டானா இல்லையா? இப்போ இவன் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணானா இனிமேல் ஹைகோர்ட் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கு என்ன சார் வித்தியாசம்? நீங்கள் அரசியல்வாதிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அர்த்தம் கிடையாது சார். அது நாம மக்கள் பார்த்துக்குவோம் சார். இந்த அரசு அதிகாரிகளுக்கு ஹைகோர்ட் கொடுக்குற பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, அது எப்படி இருக்கணும்னா இனி வர்ற அரசு அதிகாரியும் ஹைகோர்ட்டை பார்த்து மதிக்கிற இடத்துல இருக்கணும். ஏன்னா ஹைகோர்ட்டை மதிக்காமல் நீ போயிட்டீங்கன்னா அப்புறம் இனிமே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லையும் சட்டம் எழுதி என்ன சாமி பிரயோஜனம்? அந்த சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியே ஹைகோர்ட்டு தானே. நீ ஹைகோர்ட்டும் அரசு அதிகாரிகள் மதிக்கலைன்னா அப்புறம் எதுக்கு இனிமே பார்லிமெண்ட்டு, எதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? இது என்ன சார் கூத்தாக்குறானுங்க. ஸோ இது வந்து திருப்பரங்குன்றம் விஷயம் இதோட முடியறதில்ல. ஒவ்வொரு தீர்ப்பும் வரும். ஒவ்வொரு தீர்ப்பினுடைய ஜட்ஜினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம விவாதிக்க போகிறோம். 360ல் திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும் வரை 360 திருப்பரங்குன்றத்தை எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்போ இன்னைக்கு ரெண்டாவது டாபிக் போயிடலாம். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்றத ஸ்க்ரீன்லேயே பார்த்துருவோம். பாஜக இளைஞர் அணி மாநில இளைஞர் அணி தலைவர் எஸ்டி சூர்யா அவர் மீது திமுகவினர் தாக்குதல். யாருடைய அட்வைஸில் அப்படின்னு பார்த்தா பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய திரு செந்தில் அவருடைய தூண்டுதலில் இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு கண்டனமும் இதாக இருக்குது. நீ காலையில் போய் வந்து எஸ்டி சூர்யாவை பார்த்துட்டு வந்தோம். ஒரு பைட் எடுத்திருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்குது, பார்க்கலாம். என்ன நடந்திருக்கு நேற்று அப்படின்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய விவாத மேடை. அந்த விவாத மேடையில் பாஜகலேருந்து எஸ்ஜி சூர்யா, அதுக்கப்புறம் நாத்தாக்காலேருந்து இடும்பவனம் கார்த்தி, அதுக்கப்புறம் தங்க தமிழ்ச்செல்வன் திமுகலேருந்து, அப்புறம் நாஞ்சில் சம்பத்து டிவிகேலேருந்து இதெல்லாம் வந்திருக்காங்க. இவர் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு திமுக மேலே எதுக்கு அவ்வளோ பாசம்னு தெரியல. செந்தில்வேலையும் தங்க தமிழ்ச்செல்வனையும் கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா 2 வந்துடுது. மற்ற எல்லாருக்குமே ஒன்று தான். ஆளுங்கட்சி திமுகவுக்கு 2 பேர். இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்னன்னு எனக்கு தெரியல, நான் போகல. இப்போது ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ செந்தில்வேல் பேச வராரு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு நேற்று அந்த நிகழ்ச்சியில், அந்த ஆடிட்டோரியமில் டிவிகே பசங்க நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஒரு 20-25% இருக்கைகளை அதிமுக, பாஜக, என்டிகேன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. திமுக காரங்க லெத்தாஜிக்காக வந்திருக்காங்க, உள்ள இடம் கிடைக்கல, எல்லாம் வெளியில் நின்று ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ இவர் பேச ஆரம்பிக்கிறார், செந்தில்வேல் எல்லாரும் பேசியாச்சு. எந்த சின்ன இந்த ஆடியன்ஸ்லேருந்து சின்ன சவுண்டு வருது, அதெல்லாம் கடந்து அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. இப்போது செந்தில்வேல் அவர்கள் பேச துவங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தமிழக அரசு ஏழைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரோம், நாங்கள் 3000 ரூபா தந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது க்ரௌடில் இருந்து ஒருத்தர் அது எலெக்ஷன் வருது தரீங்க அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் போன வருஷமே 1000 ரூபா தந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ க்ரௌட்லேருந்து பொய் சொல்லாதீங்க, போன வருஷம் 1000 ரூபாலாம் தரல, நீங்கள் சொல்கிறது பச்சை பொய் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு கொஞ்சம் கோவம் வருது. அவர் அதை கடந்து போகிறார். போயிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கார். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் மகாராஷ்டிராவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஏதாவதுன்னா உடனே மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத்னு தாவிடுவாங்க. அது மாதிரி இவர் மகாராஷ்டிரா போயிருக்கார். அப்போது அதே க்ரௌடில் இருக்கிற ஒரு தம்பி, அவர் எந்த கட்சின்னு தெரியல, டிவிகேவா, அதிமுகவா, பாஜகவா, என்டிகேவா நமக்கு தெரில, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரில. ஒரு தம்பி எந்திரிச்சு, மகாராஷ்டிராலாம் அப்புறம் போகலாம், முதல்ல தமிழ்நாட்டுக்கு வாங்க, நிகழ்ச்சி நடக்கிறது தமிழ்நாடு, இங்கே நடக்கிறத பற்றி பேசுங்கன்னு உடனே செந்தில்வேலுக்கு கால் நடுங்க துவங்கிடுச்சு. என்னென்னா, ஆஹா இனி நம்ம எது பேசினாலும் கவுண்டர் வருமே, நமக்கு வேறு உள்ள சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையே, நமக்கு இருக்கிறதே 4 டைலாக் தான், ஃபாசிச பாஜக, திராவிட மாடல், இதை தாண்டி நமக்கு எதுவுமே பேச தெரியாது. இப்படி க்ரௌடில் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தா நம்ம நாரி போயிடுவோம். அப்புறம் சேனலுக்கு போகக்கூடாதுன்னு பெண் நிறுவனம் சொன்னால் திமுக நம்மளை அனுப்பவும் அனுப்பாது, நம்மளோட வியாபாரம் பூட்டிட்டு போயிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லி செந்தில்வேல் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அப்யூசிவாக
அந்த வார்த்தை நம்ம சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். சொல்லுங்க. சொல்ல வேண்டாம், அது சொல்ல வேண்டாம். அது ஒரு ரொம்ப அப்யூசிவான வார்த்தை. ஒரு அப்பாவையும் ஒரு அம்மாவையும், எதிரில் இருக்கிறவங்களோட அப்பாவையும் அம்மாவையும் திட்டுற வார்த்தையை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் மைக்கில் பேசுகிறார். இப்போ கேட்குறவனுக்கு கோவம் வருமா வராதா? அவன் எந்திரிச்சு கூச்சல் போடுறான். நம்மளை பார்த்து, நம்ம அப்பா அம்மா பார்த்து கமெண்ட்டில் நம்ம வீடியோவில் வந்து திட்டுறான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் கண்டுக்கிறது இல்லை. நேரில் எவனாவது வந்து சொன்னால் நான் செவிலே அறை வேணா மாட்டேனா? அறையோட நிப்பாட்டு வேணாங்கிறது தான் கேள்வி. அப்போது கேட்டவனுக்கு கோவம் வரும், அவன் கூச்சல் போடுறான். இதை சாக்காக பயன்படுத்தி அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு செந்தில்வேல் முயற்சி பண்ணுறாரு. தப்பிச்சு போகிறாரு. நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குது. இப்போ வெளில போனவர் அப்படியே போக வேண்டியதானே? அவமானம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா அவமானம் ஆகிடும். இப்போ நான் எப்படி கெத்து காட்டுறது? இந்த கெத்தில் தான் நான் வாழ்கிறேன். உடனே என்ன பண்ணிடுறாரு, வெளியில் அவரே சொல்கிறாரு, போர்ப்படை தளபதிகள், சேகர் பாபுனுடைய ஆட்கள் எல்லாரும் அனுதாபிகள், தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நிற்க வச்சு ஒரு ரீல் எடுத்து போடுறாரு. இனிமே திராவிட இயக்க பேச்சாளரை பேச விடலைன்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாங்கண்ணே, எதுக்கு நீ பத்திரிக்கையாளர்னு வர? எதுக்கு? இவர் மேலே தப்பா, இல்லை இவருக்கு பத்திரிக்கையாளருங்கிற டேக் லைனோட பத்திரிக்கை டிவி விவாதங்களில் உட்கார வைக்கிற ஊடகங்கள் மேலே தப்பு சொல்கிறதா? வேஷம் கலைஞ்சிருச்சுல, பச்சையாக தெரியுதுல திமுக காரருன்னு. திமுக அனுதாபின்னு வந்து உட்காருங்க, திமுக ஆதரவாளர்னு வந்து உட்காருங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. சொல்லும் போது நான் இந்த வார்த்தையை பேசுறதுக்கு தயங்குறேன்னு சொன்னீங்க. எனக்கு தயக்கம் இல்லை, நிகழ்ச்சிங்கிறதுனால. பரவாயில்ல, நானும் அதோட அது உங்களுடைய தன்மை அது காமிக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு டிசிப்ளின்டான பர்சன். தேவையில்லாமல் பேச வேண்டாம். ஆமாம், அந்த டிசிப்ளினை எல்லாருக்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியலன்றது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இன்னொரு வார்த்தையும் நீங்கள் சொன்னீங்க, இவங்க அப்படி இப்படின்னா கடைசி பாசிச பாஜகன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு பாசிசம்னா என்ன, அதை முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும்ல. ஃபாசிசம் அப்படின்றது ஐரோப்பியாவில் ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட் என்ன பண்ணுது, அதாவது எப்போ ஒருத்தன் எதிர்வினை கருத்துக்களை சொல்ல விட மாட்டேன்னு சொல்லி எதிர்வினை கருத்துக்கள் சொல்கிறதுனாலேயே அவனை வேட்டையாடுறானோ அவன் பேர் தான் ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா சார்? அடக்குமுறை கொண்டு அடக்குறானோ அவன் பேர் தானே ஃபாசிசம். கரெக்டுங்களா சார்? அப்போ இனிமே திமுகவை ஃபாசிச திமுகன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா எதிர்வினை கருத்துக்களை எங்களால் தாங்க முடியாது. நாங்கள் எதிர்வினையில் யாராவது கருத்து சுதந்திரத்தோடு பேசுனாங்கன்னா அவங்கள நாங்கள் அடிச்சிருவோம். கேள்வி கேட்டாலும் அடிப்போம், அப்படின்னாலே மிதிப்போம் அப்படின்னா அப்போ நீங்கள் கிளியர் கட்டாக இனிமேல் சொல்லிக்கோங்க பாஸ். இந்த ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் கொடுக்குது, நீ வாட்டுக்கு நான் ராஜா அப்படின்னு சொல்லி நீ வேலை செய்வ. உன்னை எதிர்த்து யாராவது பேசுனீன்னா அடிச்சுட்டு நான் ராஜா அப்படின்னுவ. யாராவது ஒருத்தன் லைட்டாக சார் இதெல்லாம் தப்புங்க சார் அப்படின்னாலும் என்னடா சாருன்னு திரும்ப அடிப்ப. அப்போ நீ உன் மைண்டுக்குள்ளே ஒரு பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ராஜா. இல்லை சார், அப்படி ஒரு பாட்டு வருதுல்ல சார், விஜய் சேதுபதி படத்தில் அவர் சேதுபதி அந்த படம், அதில் நான் ராஜான்னு ஓடும். அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் ஐயாவும் அவர் புள்ள உதயநிதி மைண்டுக்குள்ளே நான் ராஜான்னு படம் ஓடிக்கிட்டே இருக்கு போல் பேக்ரவுண்டில் பிஜிஎம். ஏன்னா எதிர்த்து பேசுகிற எல்லாரையும் அடிக்கிறது இவங்க. அடி வாங்கி அவர் பாருங்க சார் எப்படி கிடக்கிறாருன்னு. அடி வாங்கி கிடக்கிற அவருக்கு பேர் ஃபாசிசமா? அடிக்கிற இவங்களெல்லாம் என்ன சார் சொல்கிறது? இங்கே இவர் தாக்கப்படுறது கூட விட்டுடுங்க, எஸ்ஜி சூர்யா தாக்கப்படுறது விட்டுடுங்க. அவர் பாஜக கட்சி அடிச்சுக்குது, அப்படி பூதமும் சண்டை போடுதுன்னு வச்சுப்போம். டீச்சர்ஸ் அடிக்கிறீங்க, மாணவர்கள் அடிக்கிறீங்க, ஊனமற்றவர்கள் அடிக்கிறீங்க, எத்தனை பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. துப்புரவு தொழிலாளர் அடிக்கிறீங்க, டயர் கடியில் போய் படுக்கிறான், பஸ்ஸு கீழே, வேனு கீழே. கொஞ்சம் ஜர்க்காயி வண்டி கிண்டி ஏறிச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? சேகர் பாபுக்கா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு பத்திரிகையாளராக, ஒரு ஊடகவியாளராக நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பத்திரிகையாளருங்கிற டேக் தரக்கூடிய ஊடகங்களை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னென்ன பத்திரிகையாளர்ன்ற டேகு ஊடகங்கள் ஏன் தராங்க அப்படின்னா, ஊடகம் தரல, ஊடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள். இது ஒரு சிண்டிகேட் நல்லா தெளிவாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் இதற்கு முன்னாடி பணியாற்றின ஊடகத்திலும் சரி, நானே இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்திற்கு நாம் ஒரு மாணவர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்க போகிறோம். எதுக்குன்னா அது ரயில்வே தொடர்பான சப்ஜெக்டை. அப்போ அது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அங்கே போய் மாணவர்கள் எடுத்தோன்னே மோடி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன், எதன் அடிப்படையில் மோடி ஒழிகன்னு சொல்கிறீங்க? இந்த சிஸ்டமில் என்ன ஃபால்ட் அப்படின்றத கேட்குறேன். மாணவர்களுக்கு பதில் தெரியல. உடனே அவங்கள டிஃபெண்ட் பண்ண வந்தது யார் தெரியுமா?
என்னோட ஃபோட்டோகிராஃபர் வந்திருப்பார்ல, அவரு அவங்கள டிஃபெண்ட் பண்ணி என்ன ஸ்டாப் பண்றாரு. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. நீ ஏன் கேட்குற? அது உன் வேலை இல்ல அப்படின்றாரு. என் வேலை இல்லன்னா, அவங்க எப்படி தெளிவா பதில் சொல்லுவாங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் அப்படின்றது ஊடகத்தின் மூலமா மக்களை எஜுகேட் செய்வது கிடையாது. மக்கள் மேல ஒரு விஷயத்த திணிக்கணும். அந்த திணிக்கப்பட்ட விஷயத்தையே அவங்க கிட்ட இருந்து திரும்ப வாங்கி, திரும்ப அவங்களுக்கே கொண்டு போய் சேர்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு எக்கோசிஸ்டமை இவங்க மெயின்டெயின் பண்றாங்க. அப்படிப்பட்ட எக்கோசிஸ்டத்த தொடர்ந்து அவங்க மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, அவங்க சில ஆட்கள உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த நபர்கள திரும்ப திரும்ப ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ செந்தில் மாதிரியான ஆட்கள நான் அப்படிதான் பார்க்குறேன். அவர்கள் இப்போ மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த திணிச்சு, அதே விஷயத்த திரும்ப வாங்கி, அதே விஷயத்த அவர்கள்கிட்ட டிசிபேட் செய்யக்கூடிய ஏஜென்ட்ஸா பார்க்குறேன். அத சப்போர்ட் பண்றதுக்கு ஊடகத்துல ஆட்கள் இருக்காங்க. முன்னாடி வந்து அப்படி இருந்த ஒரு எக்கோசிஸ்டம் உடைபட்டது. அது எப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி உடைபட்டபோது இவரெல்லாம் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ திரும்ப கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏற்கனவே உள்ள வெளியில தெரியாத அந்த சிண்டிகேட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. நிச்சயமா. ஸோ நிச்சயமா வந்து ஊடகத்தை ஒரு கருத்து பேசக்கூடியவர்கள் மட்டும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அபினவ் ஆனந்த் போன்ற ஊடகவியாளர்களும் சரி, தமிழ் ஜனம் போன்ற ஊடகமும் சரி இருக்கும் வரை அதற்கான வாய்ப்பும் சாத்தியமும் இல்லை அப்படிங்கிற எச்சரிக்கை வந்து இதன் மூலமாக அது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக்கிறோம். மாற்றம் வந்து விட்டது, மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இனி நிறையா தேசிய கருத்துக்கள் கொண்ட, ஆன்மீக கருத்துக்கள் கொண்ட ஊடகவியாளர்கள் ஓப்பனாக தைரியமாக ஊடகத்தை சந்தித்து பேசக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படிங்கிறதும் நம்ம இதன் மூலமாக சொல்லிக்கலாம். அப்படின்னு நெக்ஸ்ட் டாபிக் என்ன? தொடர்ந்து என்ன அப்படின்றத வழக்கம் போல ஸ்க்ரீன்லேயே பார்த்துருவோம். ஸோ இந்த அரசு லேப்டாப்பில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை நீக்கினால் இலவச சர்வீஸ் கிடையாது அப்படின்னு திமுகவை சேர்ந்த திமுகவுக்கு ஆதரவாக ஹேண்டில்ஸ் இருக்கும்ல, அந்த ஹேண்டில்ஸ்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இந்த பதிவு போடக்கூடிய நபர்கள் யாருன்னா, ட்ரெடிஷ்னலாக டிஎம்கேவை சப்போர்ட் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் திமுகவில் என்ன நடந்தாலும் உடனடியாக போடக்கூடியவர்கள். அவர்கள் இப்படி போட்டிருப்பது அப்படின்றது மாணவர்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த முடிவை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, லேப்டாப்பை இப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு அவர்கள் செய்தது என்ன அப்படின்னா, முதல்வர் படம் அதை வந்து எடுத்துடுறது, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லோகோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு கட்சி இப்போ புதுசாக வந்திருக்கு இல்லையா, அந்த கட்சி சார்ந்த சின்னங்களை வந்து அதில் வைக்கிறதுல அவர்கள் தீவிரமாக ஈடுபடுவதாக தகவல். அப்படி ஈடுபடுபவர்கள் அதை வீடியோவாகவும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சமூக வலைதளங்களில் தற்போது இதில் 2-3 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், லேப்டாப்பு ஜெயலலிதா காலத்தில் கொடுக்க துவங்கினது, அது கண்டினியூவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அரசு வந்தோடனே நிப்பாட்டிட்டாங்க. எடப்பாடி இருந்த வரைக்கும் போயிட்டு இருந்தது, நிறுத்திட்டாங்க. பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும், ஆனால் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கல. ஏன்னா இப்போ கொடுக்கறதே 5வது வருஷம்தான். அப்போ பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தா வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு விழுமா? விழாது. அப்போது கல்லூரி மாணவர்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா உடனே போய் ஓட்டு போட்டுடலாம், லேப்டாப் வாங்கி ஓட்டு போட்டுடலான்னு. சொந்த காசில் சூனியம் வச்சுருக்கு திமுக. ஏன்னா இளைஞர்கள் பெருவாரியாக என்ன ஒரு கருத்து இருக்குது, டிவிக்கே ஆதரவாளர்கள். ஏன்னா அரசியல் தெரியல, சினிமாவை பார்த்து சில பேர் நல்லா அரசியல் படித்த சில கொள்கைகள் தெரிஞ்சவங்க வேறு ஸ்டாண்டில் இருக்காங்க. எதுவுமே தெரியாமல் வாழ்க்கையில் எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நான் எல்லா வயதுலேயும் இருக்காங்க, அதில் இளைஞர்களும் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அவங்கெல்லாம் டிவிக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் அந்த லேப்டாப் வாங்கிட்டு போய் டிவிகேனுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸாக மாறிடுவாங்க. ஏன்னா அந்த இளைஞர்களை கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துகிறேன், வாழ்க்கையில் எதுக்கு வாழறோன்னே தெரியல அப்படின்னு நான் ஏன் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, இது பார்க்கக்கூடிய டிவிகாவினருக்கு கோபம் வரலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு கோபம் ஸ்டாலின் மேலே, கருணாநிதி மேலே வர்றதில் நியாயம் இருக்குது. என்ன அவங்க காசில் தராங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நியாயம் இருக்குது. அதை அழிக்கிறீங்களா, அது கூட நான் ஏற்றுக்கிறேன். அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தான் அரசாங்கம், அவங்க தான் தராங்க, வாங்குறாங்க. அதில் கௌரவ குறைவெல்லாம் பார்க்க வேண்டாம். சரி, இருந்தாலும் நீங்கள் அழிச்சிடுறீங்க. தமிழ்நாடு அரசு லோகோ அழிக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு லோகோடைய வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? அதில் அசோக சின்னம் இருக்குது, தேசிய கொடி இருக்குது, முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலினுடைய கோபுரம் இருக்குது. அதுக்கு கீழே 3 வார்த்தை போட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை வாழ்க்கையில் என்னைக்காவது நீ படித்து பார்த்துருக்கியா? அந்த வார்த்தை சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்தை நீ வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கியா? எதுவுமே தெரியாமல் லேப்டாப்பை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அழிக்கிறேங்கிற பேரில் தமிழ்நாடு அரசனுடைய லோகோ அழிச்சிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்வெடுக்கக்கூடிய தேர்தலில் நீ போய் வாக்கு போட போகிறேன்னு சொல்கிறியே. அப்போ நீ எதுக்காக ஓட்டு போடுற?
தமிழ்நாடு லோகோ தானே நம்மளுடைய மாநிலத்தினுடைய ஒரு புனிதமான ஒரு விஷயம். அதை அழிச்சிருக்கீங்க. அதை அழிச்சிட்டு நான் அந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன், எங்கள் அண்ணனை முதலமைச்சராக உட்கார வைக்க போகிறேன்னா, அப்போ உங்களுக்குலாம் எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது? அதை அழிச்சிட்டு அது மேலே ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது, உள்ளே போய் வால்பேப்பர் மாற்ற வேண்டியது, அதுக்கப்புறம் அதை வீடியோவாக எடுத்து ரீல்ஸாக எடுத்து போட வேண்டியது. உங்களுக்கு லேப்டாப் தந்தது ஏஐ மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு, ஒரு டிசைன் கற்றுக்கிறதுக்கு, ஒரு ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறதுக்கு, ஒரு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கு, விஜயோடைய வால்பேப்பர் வைக்கிறதுக்கு இல்லை, ஒரு கட்சியினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸாக மாறுறதுக்கு இல்லை, வாழ்க்கையில் உருப்பிடுறதுக்கு. இது ஆக்சுவலி பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்கணும். அது கொடுக்காமல் உங்களுக்கு தந்தது தான் மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். கல்லூரி மாணவர்கள் பல பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய இளைஞர்களும் இருப்பாங்க. நான் அவங்கள சொல்லலை, இது பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது எல்லாமே இந்த லோகோவை அழித்தவங்களை, குறிப்பாக மேலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு லோகோவை அழித்தவங்களை. ஸோ இவங்களுக்கெல்லாம் லேப்டாப் தர்றதுனால என்னென்ன பிரயோஜனம்? முதல்ல அவங்க எப்படி இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க இளைஞர்கள்? நீங்கள் ஒரு விஷயம் பேசுனீங்க. முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இந்த கீழே 2 படம் போட்டிருக்காங்க இல்லை சார், அவர் யார் சார்? முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் கருணாநிதி ஐயாவும். இவங்க 2 பேரும் பண்ண மிகப்பெரிய பாவ செயல் என்ன தெரியுங்களா? இந்த அரசு லோகோ மேலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையை வந்து கெடுத்தது இவங்க தான் சார். ஃபஸ்ட்டு இந்திய தேசியத்துடைய ஒரு சிம்பல், அது மேலே மரியாதை வைக்கணுன்ற அந்த மரியாதையை இவங்க தான் சார் கெடுத்து விட்ருக்குறாங்க இத்தனை நாள். இது இப்போ ஒன்றிய அரசு ஏதோ ஒன்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா சார்? இந்த நாடு இல்லை, நாடு இல்லை, நாங்கள் தனி, நாங்கள் வந்து இப்போதைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம், வெட்டிக்கிட்டு இருக்கோம், இப்படிலாம் பேசி 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 இளைஞர் மத்தியில் இந்த தேசிய உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து குடிச்சோர் பண்ணவங்க இவங்க தான். நீங்கள் சொல்கிறது நான் வந்து 100% ஏற்றுக்கிறேன். இந்த லோகோன்ற இந்த உருவத்தை அழிச்சது இந்த குழந்தைகளுடைய தப்புன்னு நீங்கள் கோவப்பட்டு அந்த குழந்தைங்களை திட்டுறீங்க. நான் உங்களுடைய எல்லாரையும் இல்லை, அழிச்சவங்களை திட்டுறீங்க. எடுத்துகிட்டு போய் பயன்பட்டு உருப்படுறவங்க இருக்காங்க, அவங்கள நான் வாழ்த்துறேன் சார். நீங்கள் அழிச்சவங்களை திட்டுறீங்க, நான் உங்களுடைய கோவத்தை மதிக்கிறேன். ஆனால் இந்த லோகோவோட பெரிய விஷயம் இந்த லோகோ மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய சிந்தனை. இந்த சிந்தனையை அழிச்சது இந்த கூட்டம் தான் சார். அது இந்த லோகோவை அழிக்கிறதோட பல ஆயிரம் மடங்கு பெரிய குற்ற செயல். அதை இவங்க தொடர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. அதுக்காக இவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏதாவது திட்டுனீங்கன்னா நல்லது. இந்த பசங்க பாவம் குழந்தைங்க, இது விவரம் தெரியாமல் பண்ணுதுங்க. உங்களை மாதிரி 4 பேர் சொன்னால் ஓ ஆமாம்மா நம்ம தாய்நாடு நினைக்கல. கமெண்ட் மட்டும் படிங்க, எத்தனை பேர் வந்து என்ன திட்டுறான்னு சார். நல்லது சொன்னா அப்பாவே திட்டுறாங்க, என்ன திட்ட மாட்டாருங்களா? திட்டுற உரிமையும் இந்த நாடு தான் சார் அவனுக்கு கொடுத்துருக்கு. நிச்சயமா நீங்கள் அவனுடைய அவனுக்குன்னு சுதந்திர கருத்து இருக்கிறதுக்கும் அந்த கருத்து சுதந்திரத்துக்கும் இந்த நாடு தான் கொடுத்துருக்கு. இந்த ஈரானில் எவனோ போய் திட்டினான், அவனை பிடிச்சி நடு ரோட்டில் வச்சு கொள்றாங்க சார். அது இப்போ ரஷ்யாவில் போய் சொல்ல முடியுமா சார்? ஷி ஜின்பிங்னு ஒரு ஆள் இருக்கானே சார், பாகிஸ்தானில் போய் சொல்ல முடியுமா சார்? மோடியை கழுவி ஊத்துறேன், ஊற்றிட்டு ஃபேசிஸு கீசிஸுன்றான். இங்கே தானே சார் சைக்கிள் ஓட்டு 2 வீலர் ஓட்டிக்கிட்டு தர்றேன். இதே ஷி ஜின்பிங்கை சைனாவில் போய் இதே மாதிரி பேசிட்டு அவன் தெரிய முடியுமா சார்? இந்த அரசு லோகோ தான் சார் அவனுக்கு அந்த உரிமையை கொடுக்குது. இந்த அரசும் இந்த லோகோவும் இந்த பாரத தேசமும் தான் சார் அந்த லோகோவை அழிக்கிறதுக்கு உரிமையும் கொடுக்குது. உரிமையை அந்த அழிக்கிறதுனால நம்ம கோவப்பட்டு பேசுகிறோம். அழிச்சு ஒருத்தர் கூட கைதாகலை பார்த்துக்கோங்க. அதுதான் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரீடம் தான். அதுதான் சார், நம்ம ஃப்ரீடத்தை ஓவராக கொடுத்துட்டோம்னு சில பேர் நினைக்கிறோம். நம்ம இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஃப்ரீடத்தையும் அந்த லோகோ தான் கொடுக்குது. லோகோ தான் அதில் இருக்கிற தேசிய கொடி தான் கொடுக்குது, அசோக சின்னம் தான் கொடுத்துருக்கு. ஆனால் எனக்கு பெரிய கோவம் என்ன தெரியுமா? இவங்க அதை தொடர்ந்து அந்த இந்திய தேசிய சிந்தனையை அழிச்சாங்க பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய பாவ செயல் சார். ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தையுடைய மனசில் அழிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை ஒரு தாயாக இருக்க போகுது, தாந்தையாக இருக்க போகுது, அதுக்கு ஒரு பாப்பா பிறக்க போகுது. அந்த பாப்பாவுக்கும் இவன் இப்படி தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்தான்னா, ஹிந்தினா அவன் வந்து நார்த் இந்தியான்றான், அவன் வந்து நார்த் வேற சவுத் வேறன்னு இவங்க இப்படியே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு தமிழ்நாடு நார்த் வேற சவுத் வேற பேசுவாங்க சார். இப்போ இந்த படம் அதுக்கு தான் செலவு பண்ணி படம் எடுத்திருக்கானா சார்? இந்த டிஎம்கே ஐடிவிங்கில் வேலை பார்க்குற தம்பி சொல்லுது, அது இருக்கு. அவங்க இந்த வேலையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ மோடி ஐயா எங்கள் ஊர் மதுரை சார், எங்கள் ஊர் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆற்று பக்கத்தில் அப்படி குப்பையாக கடந்து ஒவ்வொரு தடவை வெள்ளம் வரும்போதும் சிட்டிக்குள்ளே வந்துடும் சார். 80 அடி உயரத்துக்கு காங்கிரீட் செவர் கட்டி வெள்ளம் உள்ளே வரக்கூடாதுன்னு மோடி ஐயா செவர் கட்டி 2 பக்கம் 4-வே ட்ராக் போட்டு பறக்கும் பாலம்லாம் போட்டு பிரமாதமாகிட்டார் சார் மதுரையை.
யாருக்கு தெரியும்? யா எல் மதுரையில் உள்ளவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அங்கே இருந்த ஒரு மினிஸ்டர் ஒரு ஆள் இருக்கான் சார், அவன் பேர் என்ன சார்? பிடிஆர் இல்லை சார், பாவம் சார், பிடிஆர் மூர்த்தி. மூர்த்தின்னு ஒரு ஆள் 300 சொச்சம் கோடி ரூபாய்க்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணான் சார். ஒரு ஆள், ஒரு மினிஸ்டரு, அவன் கட்டி கொடுத்ததாக இந்த மதுரை மக்களை நம்ப வச்சுருக்காங்க சார். இந்த 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 ஃபோட்டோ போட்டு பண்ணவர் யார்? மோடி. மோடி ஒரு இடத்துல அவர் பேர் போட்டிருக்காரா சார்? சார் அதுதான் சார் பெரியவங்கன்ற இவ்வளவும் பண்ணி எய்ம்ஸ் கட்டி தரலங்கிற பழியோட சார். நல்லது பண்ணவங்க அவங்க நான் தான் பண்ணேன்னு அவங்க சொல்லவே இல்லை சார். திட்டிக்கிட்டே இருக்காங்க சார் மோடியை. சார் எங்கள் மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா ரிச்சாக்காரன் ஆட்டோக்காரங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் திட்டுறதை குறைச்சிட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் உணருது போல். எல்லாம் பயங்கரமாக திட்டுவாங்க சார். அப்போ இந்த செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடைய வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவார், காதால் கேட்க முடியாத அளவுக்கு விமர்சனங்களை மக்கள் வச்சா கூட கொடுக்கும் தன்மையுடைய ராஜாவுடைய கை கவிந்தே இருக்கும். ஏன்னா அவன் கொடுக்குறவன் கவிந்தே இருக்கும், வாங்குறவன் குவிந்தே இருக்கும். தமிழில் கவிகைனா கொடுக்குற கை, குவிகைனா வாங்குற கை. இந்த கொடுக்குற ராஜா இருக்கான்ல, கொடுக்குற மகராசன், அவன் எவ்வளவு மட்டமாக அவனை பற்றி நீங்கள் காதால் கேட்க முடியாத விமர்சனங்களை திட்டினாலும் அந்த திட்டுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பானா. இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த மதுரை மக்கள் மோடியை திட்டுனாத திட்டு கிடையாது சார். அவ்வளவு திட்டுனாலும் மதுரைக்கு எல்லாத்தையும் கொடுத்தாப்புல சார் அந்த ஆள். அவ்வளவு பெரிய பாலம், அவ்வளவு அந்த அது பேர் என்ன, மொத்த ரிவர், வைகை ரிவருக்கு 2 பக்கமும் செவர் கட்டி, அந்த மதில் செவர் கட்டி 2 பக்கமும் 4-வே ட்ராக் போட்டார் சார். அந்த ஏதோ ஒரு பாண்டிய மன்னர், அந்த சிவபுராணத்தில் வரும்ல சார் ஒரு கதை, சிவபுராணத்தில் சிவபெருமான் திருவிளையாடலில் இந்த புட்டுக்கு மண் சுமந்த கதை இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ சிவபெருமான் மதில் சுவர் கட்டுவார் ஆற்றுக்கு பக்கம்னு சொன்னார்ல. இப்போ நவீன கால சிவ அம்சமாக இந்த மனுஷன், இந்த மோடின்ற ஆள் நான் ஆளுன்னு பெரிய மதுரை பேசுகிறேன், எங்கள் ஊர் மதுரை. பார்க்குற நேர்களுக்கு சொல்லிக்கிறேன், அண்ணன் மதுரை, அதனால என்ன இப்படிதான் இந்த ஸ்லாங்கில் தான் பேசுவார். அவன் பேசுறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய தன்மை. ஆளுன்றது ஆளுமைன்ற அர்த்தம் இல்லை சார். அந்த மனுஷன் சிவபெருமானுக்கு அடுத்து புட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமானு ஆற்றுக்கு 2 பக்கமும் மதில் சுவர் கட்டினாருன்னு எங்கள் கதையில் வருது சார், எங்கள் ஊர் கதை சார். இந்த மனுஷன் தான் சார் அதுக்கு அடுத்து அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காப்புல. இந்த ஓட்டம்லாம் 2-3 தடவை மழைகளெல்லாம் வந்துச்சு, ஒரு பிட்டு வெள்ளம் கூட வரல சார். ஆனால் இந்த மக்கள்கிட்ட எப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிங்க திமுக காரங்க? இன்னமும் இவங்களே எல்லாத்தையும் பண்ணதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார். இல்லை, நிச்சயமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை மக்கள் நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை, இவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்பலை, நாங்கள் உண்மையை பக்கம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்தியிருக்காங்க. அங்கே மோடி எந்த கட்சியோ அந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு நிறையா வாக்குகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வரக்கூடிய தேர்தல்லையும் அந்த கட்சி அங்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ மதுரை மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க உண்மையின் பக்கம் வராங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. இப்போது இதை பற்றி பேசிகிட்டே இருந்தால் நம்ம இன்னும், ஏன்னா இது பல ஆண்டு அவங்க செஞ்சுட்டு இருந்த உருட்டுகள், அதனால் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு உருட்டு வரும்போது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கடைசி ஸ்லைடு என்னன்னு பார்த்துருவோம். பராசக்தி. நல்ல ஹிந்தி பேர் என்ன, சம்ஸ்கிருத பேர் என்ன? பராசக்தி. ஆமாம், பரானா சம்ஸ்கிருத வார்த்தை தான், சக்தி சம்ஸ்கிருத வார்த்தை தான். அதாவது பராசக்தினா பரபிரம்மத்தை குறிக்கக்கூடிய சொல்ல பராசக்தி. ஸோ நல்ல சம்ஸ்கிருத பேரை வச்சுக்கிட்டு தமிழுக்கு ஆதரவாக ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி, தமிழும் சம்ஸ்கிருதமும் இணை பிரியாத 2 என்ன சொல்றது, ஒரு முகத்தின் 2 பக்கங்கள், ஒரு முகத்தின் 2 கண்கள் 2 காதுகள் அப்படிங்கிறத திமுக உணர்த்தி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ பராசக்தி அப்படிங்கிற படம் மிக்சட் ரிவ்யூவாக நிறையா வந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, சில கிரிட்டிக்ஸு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸு அதை என்ஜாய் பண்ணலை அப்படிங்கிறது புரியுது. ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போகிறவங்கள அது திருப்திப்படுத்தலை அப்படின்னு ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் வந்திருக்கு. நல்ல வேளை ஜனநாயகன் பராசக்தியோட ரிலீஸ் ஆயிருந்தால் 2வது நாளே படத்துக்கான தியேட்டர்கள் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ எனக்கு இதில் 2-3 மாற்று கருத்து இருக்குது. ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். நான் இந்த படம் பார்க்கல, பார்த்தவங்க சொன்னதை வச்சு நான் பேசுகிறேன். என்றைக்குமே பார்க்காத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்வாங்க, ஆனால் சொன்னவங்க கொஞ்சம் நியாயமானவங்க, அதனால் அதை வச்சு நான் சொல்கிறேன். இதில் ஒரு காட்சி வருதுண்ணே, தமிழ் வாழ்க அப்படின்னு ஒரு டைலாக் வருதுன்னு சொல்லப்படுது. அது தமிழில் தமிழ் வாழ்கன்னு வருது, தெலுங்கில் தெலுங்கு வாழ்கலு அப்படின்னு வருது. எனக்கு தெலுங்கு தெரியாது. மலையாளத்தில் மலையாளம் வாழ்க அப்படின்னு வச்சு, கன்னடத்தில் அது மாதிரி. ஸோ அதே நேரத்தில்ண்ணே புஷ்பான்னு ஒரு படம் வந்தது,
இந்த புஷ்பான்னு வந்த படத்தில் ஒரு டைலாக் வரும். அது என்னென்னா குத்துமதிப்பாக இப்படி தான் வரும். நான் வந்து வீர தெலுங்கன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இது தமிழில் டப்பிங் ஆகி வரும்போதும் நான் வீர தெலுங்கன், இது மலையாளத்தில் டப்பிங் ஆகி வந்த போதும் நான் வீர தெலுங்கன் இப்படி தான் வருது. அவனுக்கு இருக்கிற முதுகெலும்பு, அவனுக்கு இருக்கிற தைரியம் இவங்களுக்கு ஏன் சார் இல்லை? ஏன் சார் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு போராட்டம்னு, ஹிந்திக்கு எதிராக காங்கிரஸ் திணிச்ச ஹிந்திக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம், தமிழர்கள் இறந்து போயிருக்காங்க. அது தெலுங்கில் ரிலீஸ் ஆகும்போது ஆந்திராவில் நடந்த போராட்டம் மாதிரி ஏன் சீனை வைக்கிறீங்க? தமிழனுடைய அந்த சாவை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? மலையாளி எப்போன ஹிந்திக்கு எதிராக போராடினா, தெலுங்கை எப்போன ஹிந்திக்கு எதிராக போராடினா? ஆந்திராவில் போராட்டம் நடந்ததா? கேரளாவில் நடந்ததா? கர்நாடகாவில் நடந்ததா? இல்லையே. அப்போது உங்களுக்கு நடந்த விஷயத்த நடந்த மாதிரி காட்டுறதுக்கு தைரியம் இல்லது. நம்ம ஜெய் பீமில் பார்த்தோம். பிரகாஷ் ராஜ் அறைவார் எல்லாரையும். ஒருத்தன் வந்து ஹிந்தியில் பேசும்போது தமிழில் பேசுடான்னு அறைவான். அதே மாதிரி தெலுங்கில் செப்பு அப்படின்னு அறைவார். கன்னடத்தில் மாத்தாடு அப்படின்னு. ஆனால் ஹிந்தியில் வரும்போது அந்த டைலாக் எப்படி மாறுதுன்னா, மரியாதையாக பேசு. ஏன்னா ஹிந்தியில் பேசும்போது அடிச்சுட்டு மரியாதையாக பேசு. ஸோ தமிழில் இந்த டேரக்டர்ஸு, இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் தமிழ் மக்களை தமிழ் மொழி வெறியை தூண்டி விட்டுட்டு இவங்க மட்டும் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போய் எவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மங்கள் இவங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க. புஷ்பா படத்துக்கு இருந்த ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, ஹீரோ அல்லு அர்ஜுனுக்கு இருந்த முதுகெலும்பு, ஒரு தெலுங்கனுக்கு இருந்த முதுகெலும்பு தமிழில் படம் இருக்கிறவங்களுக்கு ஏன் சார் இல்லை? இந்திய பணம் தானே தேவை அவங்களுக்கு. பணம் இந்திய ரூபா நோட்டு தானே தேவை அவங்க. அதில் இந்திய பாரதிய ரிசர்வ் வங்கி அந்த ரூபா நோட்டு, இந்திய தேசியம் அடித்த ரூபா நோட்டு அவங்களுக்கு தேவை. இவங்க இந்தியாங்கிற பேர் இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. என்ன கள்ள நோட்டு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? இப்போ விஷயம் என்னென்னா, இந்த பராசக்தி அப்புறம் அதே டயத்தில் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆச்சுல சார். என்னென்ன சார்? ஒன்று ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை. இல்லை ரிலீஸ் பாவம் அந்த பையன். இன்னொன்று திரௌபதி வருது. நாளைக்கு அது இல்லை சார். என்ன சார் இன்னொன்று பேர் என்ன சார்? அது தமிழ் நாம் தமிழர் இது நேத்து நம்ம பேசணுமே சல்லியர்கள். அது வரலையே, அது ரிலீஸ் பண்ணவே விடலையே, எவனுமே பேசலையே, எந்த சினிமாக்காரனும் யாருமே பேசல. அப்போ உண்மையான தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு பேசுகிறவன வந்து மக்கள் இப்போ பேசவே தயாரா இல்லை. அதனால சல்லியர்கள் பாவம். அது ஏதோ ஓடிடியில் போட்டு நாங்கள் விரிவாக பேசணும். அதை 2 பேர் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே மூடி மறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லாருமே பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் மாத்திரம்தான் பேசுகிறாங்க. ஐ திங்க் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்மளாவது சல்லியர்களுக்கும் ஈக்குவலான ஒரு பிளாட்ஃபார்மத்தை கொடுத்து பேசணுன்றது என்னுடைய தாழ்மையான. நாங்கள் நேற்று அந்த நியாயத்தை கேட்டோம். ஏன்னா தமிழ் ஊடகத்தில் நிறையா ஹீரோ டைரக்டர்ஸ்லாம் வந்து ஜனநாயகனுக்கு ஆதரவாக பதிவு போட்டாங்க. ஏன் நீங்கள்லாம் யாரும் சல்லியர் படத்துக்கு போடலை அப்படின்னு நம்ம பேசணும். நேற்று ரொம்ப டீட்டெயிலாக கேள்வி கேட்டிருக்கோம். அதனால இவங்க அடிப்படையில் இவங்க தமிழ்னு சொல்லி வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் சார். நாங்கள் இது வந்து ஒரு ஹிந்தி, தமிழ், மற்ற மொழிகளை பற்றி எங்கள் ஆரவில் அப்படின்ற இடத்துல மொழி ஆய்வு கூட்டம் ஒன்று நடந்தது சார் சமீப காலங்களில். 5 மொழிகளுக்கு நடந்தது. ஆமாம். அப்போ அதில் உலக லெவலில் இருந்து மொழி ஆய்வு சம்பந்தமான அறிஞர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுடைய கருத்தரங்கு நடந்தது. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லலாமா சார்? சொல்லலாம். அதாவது ஒரிஜினலாக பார்த்தா இந்திய மொழிகள்லேயே அதிக சமஸ்கிருத வார்த்தைகள் உள்ள மொழி எதுன்னா அந்த தெலுங்கு மொழி இருக்குல்லங்க சார். அதில் தான் அதிக சமஸ்கிருத வார்த்தை இருக்கான். தெலுங்கு, மலையாளம், தமிழ். மலையாளத்தில் அதுக்கு அடுத்து அதிக சமஸ்கிருத வார்த்தைகள் மலையாளம் மொழி தாங்கி இருக்குதான் சார். அதுக்கு அடுத்து அதிக சமஸ்கிருத வார்த்தைகளை தாங்கி இருக்கிற மொழி வந்து தமிழ் மொழியாம் சார். அப்போ சமஸ்கிருதம் வந்து யாராலையும் பேசப்படாத மொழின்னு இவங்க சொல்கிறாங்களே, அதுவே தவறாம். ஏன்னா பேசப்படாத மொழி எப்படி பல பேருடைய தாய்மொழியில் 30% 40% கலப்பு பெறும் அப்படின்னாலே அந்த அதற்கு தான் இப்போ இவங்க கடந்த 50 ஆண்டுகளாக திட்டமிட்டு ஒரு குழு அமைச்சு வடமொழி சொற்களை நாங்கள் நீக்கிறோம், வடமொழி வார்த்தைகளை நீக்கிறோன்னு சம்ஸ்கிருதம் தமிழ் அப்படிங்கிற அந்த 2 கண்களை பிரிக்கிறதுக்கான மிகப்பெரிய முயற்சி நடக்காத காரியம் சார். இதில் விஷயம் என்னென்னா, அந்த மொழி ஆய்வு கூட்டத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் உள்ள எந்த மொழியும் சமஸ்கிருதத்தில் கலப்பு பெறலை சார், தமிழை தவிர. நல்லா தெரிஞ்சுங்க சார், 30-40% சமஸ்கிருத வார்த்தைகளுடைய கூர் வார்த்தைகள், ஃபவுண்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து போனதுங்களாம் சார்.
அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஏங்க சமஸ்கிருதத்துக்குள்ள இவ்வளவு தமிழ் வார்த்தை இருக்கா? இல்ல இன்னொரு கூற்றும் சொல்லப்படுது. சமஸ்கிருத மொழியை உருவாக்கியதோ இல்ல அதை அதிகமா பயன்படுத்தியதோ தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுக்கும் பல தரவுகள், பல ஆய்வுகள் இங்க வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளுடைய மாணவர்களிடமிருந்தும், நம்மளுடைய மக்களிடமிருந்தும் இப்ப இங்க ஆட்சி செய்த பல ஆண்டுகள் ஆட்சி செய்த திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் வந்து மறைச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்க ஒரு பகவத்கீதையோட முதல் ஸ்லோகம் இருக்குல்ல சார், அது வந்து திருதராஷ்டிர உவாச்சேன்னு ஆரம்பிக்கும் சார். அது தர்மக்ஷேத்ரே குருஷேத்ரே சமவேதா யுயுத்சவகா மாமவாசா பாண்டவாச்சைவ கிமக்குர்வத சஞ்சயான்னு சொல்லி அந்த முதல் ஸ்லோகம் வரும் சார். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தனியாக புஸ்தகத்தில் எடுத்து அதை கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி வார்த்தை தமிழ் வார்த்தை சார். தர்மசேத்திரமாகிய குருசேத்திரத்தில் எமது மகன்களும் பாண்டுவின் மகன்களும் போர் செய்யும் நோக்கத்தோடு ஒன்று சேர்ந்து நின்றபோது என்ன நடந்தது கூறுக சஞ்சயான்றது அதோடைய தமிழாக்க சார். இதில் கூர் வத சஞ்சயான்னு சமஸ்கிருதம் சொல்லும் சார், கூருக சஞ்சயான்னு தமிழ் சொல்லும் சார். நீங்கள் ஆக்சுவலாக சம அப்படின்ற வார்த்தை தமிழ் வார்த்தை சார், சமஸ்கிருதத்தில் இருக்குது சார். நீங்கள் வேறு எதுவும் இல்லை சார், முதல் ஸ்லோகத்தை எடுத்து பாருங்கள் சார், பாதி வார்த்தை தமிழ் வார்த்தை சார். நம்ம கூட அந்த தமிழை இன்னைக்கு பயன்பாட்டில் வச்சிருக்கிறோம் சார். சமஸ்கிருதத்தில் வந்த ராமாயணம் முதல் ரீஜனல் லாங்குவேஜ், இன்னைக்கு ரீஜனல் லாங்குவேஜ், இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பானது தமிழ், கம்பர். சார் சமஸ்கிருதத்தை அது அந்த மொழி ஆய்வில் தான் சார் இவ்வளவு நான் கற்றுக்கிட்டேன். அப்போ கம்பருக்கு சமஸ்கிருதம் தெரியாம எப்படி வந்து சமஸ்கிருதத்திலேருந்து தமிழுக்கு ராமாயணம் மாற்றிருப்பேன். இவங்க அதை விட இன்னொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புறநானூறில் ராமாயணத்துக்கான ரெஃபரன்ஸ் இருக்குது. அதில் சொல்லப்படக்கூடிய ராமாயண சம்பவங்கள் மூல வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அப்போது கம்பர் எழுதின கம்ப ராமாயணம் தமிழில் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் புறநானூறில் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா தமிழில் இன்னொரு ராமாயணம் அந்த காலத்தில் ஏற்கனவே இருந்திருக்கணும். அதை அடிப்படையாக வச்சு தான் இவங்க இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். அப்போ ராமாயணம் அப்படின்றது, அதாவது நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்திருக்கு, எந்த ஒரு நூலையுமே குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம சுவடிகளை வந்து பர்மனெண்ட்டாக வச்சுக்க முடியாது, அது வந்து அழிஞ்சுக்கிட்டே வரும். அப்போ அதை அழியும் தருவாயில் இருக்குது அப்படின்னா அதை ரீரைட் பண்ணிடுவாங்க. அப்படி ரீரைட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. கம்பருடைய காலத்தில்னு பார்க்கும்போது ஒரு வேளை தமிழில் ராமாயணம் இல்லாமல் போயிருக்கலாம். அப்போது திரும்பவும் அந்த சுவையை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கம்பர் ராமாயணத்தை எழுதியிருக்கலாம் கவிதை வடிவத்தில். ராமாயணத்திலே இருக்கிறதுலே பெஸ்ட் ராமாயணம் அப்படின்னு எல்லாராலையும் கொண்டாடக்கூடியது கம்ப ராமாயணம் தான். ஏன்னா அதில் ஒரு இப்போ ராமன் சீதையை நோக்கினான் அப்படின்னு முடிக்கலாம், ஆனால் அண்ணலும் அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கி, இப்படி இந்த மாதிரி நம்ம மொழியை பற்றி பேசிகிட்டே போனோம்னா நம்ம வந்து இந்த 1 மணி நேரத்தில் நம்ம இந்த ஷோவை முடிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போது சொல்லும்போது சொன்னாங்க சமஸ்கிருதமும் தமிழும் இந்த வேர்ட்ஸ் வந்து ஒன்றாவே இருக்குது. இது திரும்ப எங்கே வருது அப்படின்னா சிவபெருமானுக்கு தான் வருது. நம்முடைய தமிழ் நூல்களே என்ன சொல்லுது, சமஸ்கிருதத்தை கொடுத்ததும் சிவபெருமான் தான், தமிழை கொடுத்ததும் சிவபெருமான். உடுக்கையிலிருந்து வந்து அதுவும் தமிழை வந்து முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் போதிக்கிறார், முருகப்பெருமான் அகத்தியருக்கு போதிக்கிறார், அகத்தியர்லேருந்து அது திரும்ப மக்களுக்கு வந்து இலக்கணம் கொடுத்து அது வந்து மக்களுக்கு வருது அப்படின்றது நமக்கு புரியுது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த விஷயம் ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா இந்த மொழி ஆய்வில் இந்த சமஸ்கிருதத்தை பற்றி ரிசர்ச் பண்ண சில மனிதர்கள் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட பேசும்போது நாங்கள் அவர்கிட்ட கேட்டது, சமஸ்கிருதம் வந்து இறந்து போன மொழின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் பேசிக்கிட்டு இருக்குதுங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு இங்கிலீஷ்ன்ற மொழி எது தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டார். எங்களுக்கு தெரியாது சொல்லுங்கள் சார் அப்படின்னும் போது அவர் சொன்னார், இங்கிலீஷ் வந்து புரோட்டோ ஜெர்மானிக் லாங்குவேஜ் ஃபேமிலின்னு ஒன்று இருந்தது, ஜெர்மானிய மொழி குடும்பம்னு, அந்த மொழி குடும்பத்திலேருந்து வந்தது தான் இந்த இங்கிலீஷ்ன்ற மொழி அப்படின்னாரு. ஓ அப்படிங்களா சார் அப்படின்னா, இந்த புரோட்டோ ஜெர்மானிக் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ், அதாவது ஜெர்மானிய மொழி குடும்பம்ன்றது எந்த மொழியிலேருந்து வந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. எங்களுக்கு தெரியாது சார், அது சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது. அதாவது அதனால தான் இங்கிலீஷுக்கு இண்டோ சார்சானிக் லாங்குவேஜ்னு சொல்லி ஒரு பேர் உண்டு. அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி இங்கிலீஷ்ன்றதுக்கு ஒரு பேர் உண்டு. நீங்க மதர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், சமஸ்கிருதத்தில் மாத்திரு பித்ரு அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றோம், இங்கிலீஷ்ல ஃபாதர். நீங்கள் நிறைய வார்த்தைகளை இங்கிலீஷ் வார்த்தைகளை எடுத்து கவனித்து பார்த்தீங்கன்னா அதோடைய கூர் வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகளாக இருக்கும். அப்போ அவர் என்கிட்ட இந்த மாதிரி நிறையா சொன்னார், அவர் மறந்துட்டேன் நான். அப்போ அவர் சொன்னார், சமஸ்கிருதம் அழிஞ்சு போன மொழின்னு இவங்க பேசுகிறாங்கல்ல தம்பி, உண்மையை பார்த்தா நீ இங்கிலீஷ் பேசுகிறீன்னா நீ அடிப்படையில் சமஸ்கிருதம் தான் பேசிக்கிட்டு இருக்க.
உலகில் அதிகமாக பேசப்படும் மொழியான இங்கிலீஷ் சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி என்பதால் நீ சமஸ்கிருதம் இங்கிலீஷ் பேசுறீன்னா நீ சமஸ்கிருதம் தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னாரு. எங்களுக்கு அதிசயமா இருந்தது. ஆக மொத்தத்துல இருமொழி கொள்கையிலுமே சமஸ்கிருதத்தை நீ இங்கிலீஷ் படின்னு சொல்றான்ல, நீ சமஸ்கிருதம் படின்னு அவன் சொல்றான். ஏன்னா இங்கிலீஷ் வேற ஒண்ணு இல்ல, சமஸ்கிருதம் தான். இதுக்கு மூலமான சமஸ்கிருதத்தையும் மொழியை பத்தி பேசினா போய்கிட்டே இருப்போம். ஸோ அதனால 1 மணி நேரத்துக்கு மேல நம்ம பேசுறோம்னா மக்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு. நம்ம பேசுறதை மட்டும் கேட்டுட்டே இருக்கிறது அவங்க வேலை கிடையாது. அதனால அவங்க அடுத்த பணிகளை செய்து சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் 1 மணி நேரத்தில் 360 பார்த்தா அவங்களும் நல்லா இருப்போம், நம்மளும் நல்லா இருப்போம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. நம்ம அந்த 1 மில்லியன் அப்படிங்கிற டார்கெட்டை அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும். மேலும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.